ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹரினிஸ்ரீஸ் வேர்ல்ட். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ எஸ், நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து சென்னை டு ராமேஸ்வரம் ஒரு அன்பிளானரி ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து டெம்பிள் போனோம். சரி அங்கே வந்து எடுத்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு இது வந்து ராமேஸ்வரம் போகிற ரூட்டில் எடுத்த ஒரு பிக்கு. ஸோ அடுத்தது வந்து ஒரு வாரம் போகிறேங்க வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்களா, இது எவ்வளோ அழகான ஒரு சன்செட். இது அரவுண்ட் ஒரு 6 AM அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து வேக்கப் பண்ணும் போதே பஸ்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ தான் எனக்கு அழகாக தெரிஞ்சுது. சிலது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கேப்சரே பண்ண முடியல. பிகாஸ் அந்த அழகை நம்ம ரசிக்கிறப்போ டக்குன்னு பார்த்ததுனால எனக்கு ஒரு நிமிஷம் நான் ஸ்டன்னாகி நின்றுட்டேன். அதனால் வந்து நான் எடுக்க முடியல. ஸோ அதனால தான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த அங்கங்கே கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்புறம் ராமேஸ்வரம்லாம் போயிட்டு அங்கே ஒரு டெம்பிள்லாம் பார்த்துட்டு அங்கே ஓவர் க்ரௌடாக இருந்தது வீக்கெண்ட்னால. ஸோ அதனால் நாங்கள் அந்த வீக்கெண்ட்னால க்ரௌட்னால ஃபோன் எடுத்துகிட்டே போக முடியல. நாங்கள் ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டோம். அது வந்து அங்கே அப்புறமா நாங்கள் சரி ஓகே பக்கத்தில் தனுஷ்கோடி இருக்கே, அங்கே போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்கோடிக்கு போகிற ரூட் தான் இது உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறது. இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா சீ வேவ் வந்து ரொம்ப பெருசாக வந்தது அன்றைக்கி. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அங்கே நார்மலாகவே இப்படியான்னு தெரியல. ஆனால் ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக இருந்தது. அப்படியே மைண்டுக்கே சூப்பராக இருந்தது. ஏன்னா நான் இந்த ஒரு வியூவில் நான் எங்கேயுமே இவ்வளோ கிட்ட பீச் பார்த்ததே இல்லைங்க. ஸோ ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது அன்றைக்கி டேவே. ஸோ அப்புறம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் அது கூட எடுக்க முடிஞ்சது. பிகாஸ் ஹோல் ஃபேமிலியாக போனதுனால கொஞ்சம் அங்கே வீடியோ விடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த ரூட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிஜமாக சொன்னால் யாராவது உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி நீங்களாம் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இடமும் பெஸ்ட்டு அதான் சொல்லணும். ஆனால் என்னென்னா ரொம்ப விண்டாக இருந்தது அன்றைக்கி. ரொம்ப விண்டு ஜாஸ்தியாக இருந்தது. காற்று ரொம்ப அடிச்சுட்டே இருந்ததுனால ஃபோட்டோ கூட கொஞ்சம் சரியாக வரல அன்றைக்கி. ஏன்னா ரொம்ப முடியெல்லாம் அப்படியே பறந்துக்கிட்டே அந்த மாதிரி இருந்தது. ஆனாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த இடம்லாம் வந்து முக்கியமாக விசிட் பண்ணியே ஆகணும். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதுதான் ரொம்ப இதுவாக இருந்தது ப்ளசண்ட்டாக. ஸோ நைட்லாம் வந்து சென்னையிலேருந்து கிளம்பும் போது வீடியோ சுத்தமாக எடுக்க முடியல. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், ஃபேமிலியாக நம்ம போகிறோன்னா நம்ம ஜாலியாக அப்படியே பேசிட்டு அந்த மாதிரி போயிட்டுருப்போம் ஒரு வேறு ஒரு இதுவில். ஸோ அதனால் நாங்கள் வந்து எடுக்கவே முடியல. ஸோ அதனால் தான் அங்கங்கே உங்களுக்கு கிளிப்பிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து தனுஷ்கோடி ரூட்டு. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லாம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாருங்கள், இங்கே வந்து கடல் குட்டி கொஞ்சம் குளருதே வாயே. கொஞ்சம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப் இருக்காங்க. வந்து இந்த பார்த்திங்களா, இந்த சர்ச் வந்து 1964 ஒரு டிசாஸ்டர் புயலில் வந்து அழிஞ்சு போன ஒரு சர்ச் இது. ஆனால் தனுஷ்கோடியில் அப்போ எவ்வளோ வேகத்துக்கு புயல் அடிக்கும்னு யோசிக்கும் போது தான் அப்போ பயமாக இருந்தது. அப்போது அங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அங்கே சரியாக ரொம்ப போக முடியல. அதே மாதிரி அங்கே நிறைய இப்போ ஷாப்ஸ்லாம் வேறு வந்திருக்கு. நிறைய ஷெல்ஸ்லலாம் வந்து நமக்கு ஹேண்ட் கிராஃப்ட் அதெல்லாம் மாதிரி செஞ்சு ஒரு ஹோம் டெக்கர்லாம் வந்து செஞ்சு அங்கே வந்து நிறைய சேல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ எஸ், ஃபைனலி இதுதான் தனுஷ்கோடி, த லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியாவா இல்லை தமிழ்நாடா எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இதுதான் வந்து லாஸ்ட் ரோடு அப்படின்ட்டு அங்கே இருந்தது. ஸோ அங்கே பார்த்தீங்களா எங்கள் அம்மம்மா இவங்க எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கே வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்க. ஏன்னா எங்கள் அம்மம்மாக்கெலாம் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பீச்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க தான் அங்கே வந்து மோஸ்ட்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் எனக்கு பார்க்கும்போது, ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து நாங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுனால எங்களுக்கு தெரியல ரொம்ப எவ்வளோ அந்த வேவ் பெருசாக இருக்குன்ட்டு. அந்த இடத்துல பார்க்குறப்ப எவ்வளோ பயமாக இருந்தது. நீங்கள் யோசிச்சிருக்கலாம் ஏன் காட்டவே இல்லை உங்களேன்ட்டு. இப்போ நீங்களே பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்ட்டு. என் தலை முடியே பறந்துடுச்சு ஃபுல்லாக. அந்த மாதிரி நான் ஆயிடுச்சு. அப்படி இங்கே பாருங்கள் எவ்வளோ விண்டு பாருங்கள். சரியான காற்று. நிற்கின்னு ஃபோட்டோவே எடுக்கல. ஃபோட்டோ கொஞ்சம் ஒழுங்காக வரல. கொஞ்சம் முடி அங்கங்கே அப்படியே பறந்துட்டு இருந்ததுனால. ஆனால் நான் நின்றுட்டு இருந்தேன். ஒரு அலை தாங்க செம்ம. அப்படியே ஃபுல்லாக வாட்டராக நான் வந்து நனைஞ்சிட்டேன் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதை கேப்சர் பண்ணுறேன். ஆனால் அதை வீடியோ எடுக்கும் போது அலை எதுவுமே அந்த மாதிரி வந்து அடிக்கலை. அதுக்கு வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து என்ன நினச்சிட்டு போயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆனால் எனக்கு கிட்டலாம் போகிறதுக்குன்னா ரொம்ப பயம். அங்கே கல்லெலாம் வேறு ரொம்ப என்ன சொல்கிறது ஈரப்பதமாக ரொம்ப அந்த தண்ணிலாம் பட்டு இருந்தாலும் ரொம்ப வழுக்கும். ஆனால் அங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் இவ்வளோ தூரத்தில் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால்
அங்கே போகும்போது எனக்கே ஸ்லிப் ஆச்சு. ஸோ இங்கே பாருங்கள் நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கள். என் ஹேர் ஸ்டைலு இங்கே வந்து எங்கள் மனோமா, எங்கள் அண்ணா, எங்கள் ராஜ் அண்ணா என் பின்னாடி இருக்கிறது, இந்த பக்கம் எங்கள் பரத் அண்ணா, நாங்கள் எல்லோரும் தான் போயிருந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. அதில் வந்து ஒரு பக்கம் மட்டும் வேவால் அடிக்கிற மாதிரி இருந்தது, இன்னொரு பக்கம் அப்படியே ரிவர்ஸில் போகிற மாதிரியே இருந்தது. அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு இடத்துலையும் நாங்கள் வீக்கெண்டில் போனால அங்கேயே கொஞ்சம் க்ரௌட் இருந்துட்டு தான் இருந்தாங்க. அங்கே நிறைய சுற்றி பார்க்குறவங்க அவங்களாம் வந்துருந்தாங்க. ஆனால் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து பார்க்க சின்ன சின்ன அந்த தீவுன்னு வாங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் இடத்துல தண்ணி இல்லாமல் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்டாச்சு, அப்புறம் இதுதான் இந்த ரவுண்டாக வரும் போல், அந்த ரவுண்டாக ஒரு இடம் இருக்கும், அந்த இடம் தான் இது. இங்கேயும் நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. நான் கூட எடுத்தேன், ஆனால் போடுற மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது நான் கொஞ்சம் ஆட் பண்ணாமல் விட்டேன். வரும்போது தான் தனுஷ்கோடி பார்த்து வரும்போது தான் ஆட் பண்ண முடியுது. இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷனும் வந்து அப்போ புயல் வந்து டிசாஸ்டர் ஆனது தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது. அந்த புயல் எவ்வளோ வீசிருக்கோ, அங்கே இருந்தவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னால தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தனுஷ்கோடி வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. இது என்ன பில்டிங் எனக்கு சரியாக தெரியல. ஸோ அப்புறமா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிக்ஸ் ஆட் பண்ணலாமே அவங்க கூட அப்படின்னா, இது பாருங்கள், இது நான் ஒரு பக்கம் வீடியோ எடுக்க, எங்கள் மாமா ஒரு பக்கம் வீடியோ எடுக்க, அந்த மாதிரி இருந்தது. இதை நாங்கள் 2 பேரும் வீடியோ எடுக்கிறத எங்கள் அக்கா வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து அங்கங்கே எடுத்த பிக்சர்ஸ்லாம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், நான் எடுத்தது இதெல்லாம் இந்த சர்ச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த சர்ச் அப்புறம் அங்கே கடைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணோம். இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் வந்து கசின்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தோன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் தேவையில்லாமல் கையை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம். அந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் இது வந்து நாங்கள் அந்த கடல் அலை வரும்போது எடுத்தது தான். இது வந்து ஃபோட்டோ எடுத்தது எங்கள் அக்கா. ஸோ தேங்க்ஸ் டு ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணி வச்சதுக்கு ஞாபகம் கிளிக் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஸோ இது வந்து நான் இதை எடுத்த ஃபோட்டோ. அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இன்னும் நிறைய ஃபோட்டோ இருந்தது, ஃபேமிலி ஃபோட்டோ. பட் சில பேர் வந்து நாங்கள் ஃபேஸ் காட்ட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதை அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் வந்து ஆட் பண்ணல. இது வந்து நான், எங்கள் மனோமா, எங்கள் அண்ணா, எங்கள் அக்கா, மாமா எல்லோரும் எடுத்துக்கிது. இங்கே பாருங்கள், நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என் ஹேரே வந்து அன்றைக்கி என்னோடய ஃபோட்டோ இது டேமேஜ் பண்ணிடுச்சு. ஏன்னா நான் அன்றைக்கி வேறு அன்றைக்கின்னு பார்த்தா நான் வந்து லூஸ் ஹேர் விடுவேன்னு சொல்லிட்டு விட்டேன். இங்கே பாருங்கள், நானும் எங்கள் அக்கா எங்கள் அக்காவுக்கு வந்து ஃபோட்டோ என் கூட ஃபோட்டோ எடுக்கிறத விட அந்த தலையை சரி பண்ணதான் டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் அங்கே நடந்த சின்ன சின்ன அண்ட் ஃபைனலாக நாங்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் வந்து சென்னைக்கே கிளம்பிட்டோம் ஒரு ஈவினிங் டைமில். ஸோ அங்கே பார்த்தீங்களா, ஈவினிங் வந்து சூரியன் வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது இது வந்து எடுத்தது. அப்புறம் அங்கே பாருங்கள் ரயில்வே ட்ராக் இருந்தது. நாங்கள் போகிற அன்றைக்கி ரயில்வே வந்து எங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து யாருக்குமே அவைலபிளாக இல்லை. ஏன்னா அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால அங்கே வந்து ரயில் வந்து போகிறதில்ல, ட்ரெயின் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போனோம். ஸோ இது அங்கே எடுத்தது தான் இது. இன்னும் நம்ம ட்ரெயினில் போயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வியூ நல்லா த்ரில்லாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அங்கெல்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு அந்த ஒரு இதுவே அவ்வளோ அழகாக இருந்தது. நான் வந்து நிஜமாக சொல்கிறேன், அப்படியே நம்ம பார்க்குறப்போ நம்ம எல்லாருமே சொல்லுவோம்ல, ஏதோ ஒரு அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருந்தது. அங்கெல்லாம் வந்து போயிட்டு இன்னும் நிறைய டைம் கிடச்சிருந்தா அங்கே போய் நாங்கள் ஜாலியாக என்ஜாய்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே அப்படியே உட்காந்து அந்த சீயோட அப்படியே ரசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அது வந்து அப்புறம் நாங்கள் கிளம்ப வேண்டியதாக ஒரு ஹார்ட் ஃபில்டோட. நாங்கள் வந்து போகவும் மனசு இல்லை, இருந்தாலும் நம்ம சென்னைக்கு வந்தாகணும்ல, அதனால் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்கிற பிளேஸ் தான் இது. ஓகே, அப்புறம் வந்து என்னாலும் வீடியோ எடுக்க முடியல, பிகாஸ் செம்ம டயர்டு. ட்ராவல், அப்புறம் கோயிலுக்கு அந்த க்ரௌடில் போயிட்டு, அப்புறம் தனுஷ்கோடிக்கு போயிட்டு, அப்புறம் அங்கேருந்து திரும்பி உடனே கிளம்பி வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்ததுனால நைட்லாம் நானே எப்படி தூங்குனேன்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து கொஞ்சம் அப்புறம் வீடியோஸ் கேப்சர் பண்ணவே முடியல. ஸோ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு. ஸோ அவ்வளோதான். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம எடுக்க முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு எடுத்து அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.